வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆலுனா உருளைக்கிழங்குன்னு அர்த்தம். ஆலுன்றது ஹிந்தி வார்த்தை. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு பஞ்சாபி டிஷ். இது எப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி செய்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். ஒரு வகையான போலி மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் உப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக சப்பாத்தி மாவில் போடுறத விட எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா நம்ம அந்த உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கும் சேர்த்து மாவில் தான் உப்பு போடணும். அந்த பூர்ணத்தில் உப்பு போடக்கூடாது. இப்போ இது மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும் போது கட் பண்ணாம முழுசா போட்டு வேக வச்சுக்கோங்க. கட் பண்ணோம்னா அதிகப்படியான தண்ணியை உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு உள்ள பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது சரியா சப்பாத்தி செய்ய வராது. அதே சமயம் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சுக்கணும், நல்லா மாவு பதத்துக்கு. அதோட 2 வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதுல எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் போட்டு அதுக்கு மேல பொடியா நறுக்குன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகத்தோட தேவைப்பட்டா ஓமம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதோட 1 ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதில் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு அத்தனையும் மசிச்சு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு சேர்க்கல. ஏன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணி வெளிவர ஆரம்பிச்சிரும் உப்பு சேர்த்தா. அதுக்கப்புறம் நம்மளால சப்பாத்தி திரட்டவே முடியாது. அதனால கவனமா இதுல உப்பு சேர்க்காம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு முறை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அதை கையால ஒரு கப் மாதிரி செய்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ பெருசு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி மாவுல பரட்டி நல்ல கப் மாதிரி கையிலே செய்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகா கப் மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம பூர்ணத்தை வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடலாம். எல்லா சைடும் நல்லா மூடினதுக்கு அப்புறம் மாவுல போட்டு திரட்டுறது தான். அவ்வளோதான், நல்லா திரட்டிக்கலாம். நீங்க இந்த பூர்ணத்துல உப்பு சேர்த்தீங்கன்னா இந்த திரட்டும் போது அங்கங்க தண்ணி ஓட்ட மாதிரி போட்டுட்டு வெளியில வரும். சப்பாத்தி செய்ய வரவே வராது. உங்களால இந்த மாதிரி கையில எடுத்து திருப்பவே முடியாது. இப்போ நல்லா அழகா போட்டாச்சு. இத நார்மலா சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுக்கிறது தான். 3 விஷயம் கவனிச்சா போதும். மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு திருப்பி பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2வது உருளைக்கிழங்க கட் பண்ணாம வேக வச்சு எடுக்கணும். 3வது அந்த பூரணத்துல உப்பு போடக்கூடாது. இதை 3த்தையும் கவனிச்சாலே நமக்கு அருமையான ஆலு பரோட்டா நமக்கு கிடைக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல லேசா நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடையும் திருப்பி நம்ம எண்ணெய் தடவி வேக வச்சு எடுத்துக்கிறதா. ஆலு பரோட்டா ஈஸியா ரெடி ஆயிடும். நல்லா அழகா ரவுண்டா ஆலு பரோட்டா கிடைச்சிரும். இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது கூட தொட்டுக்க தயிர், ஊறுகாய், வெண்ணெய் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி நான் முள்ளங்கியும் காலிஃப்ளவரையும் வச்சு பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன். என்னோட சேனலை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.